ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமக். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிப் ட்ராப் அப்படிங்கிற ஒரு பிளக்கினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பெரிய வீடியோவாக என்னால் போட முடியல, கொஞ்சம் டைம் கன்சர்னால. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பிளகின் எப்படிலாம் யூஸ் பண்ணுறது, என்னென்ன விளையாட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான பிளகின். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம தலைவர் அன்ஸ்பிளாஷ் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டுங்க. டிசைனராக இருக்கிறீங்க, இமேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டாபிக் போட்டிங்கனாலும் வரும். எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அன்ஸ்பிளாஷ் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல வெப்சைட், நான் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸ்பான்சர்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோமோ எங்களுக்கு டச் கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபங்க்ஷனாலிட்டி. கிளிப் ட்ராப் அப்படிங்கிறது ஒரு பிளகின். இதை டெவலப் பண்ணவர் சிரில் டைஜனி. அவரோட நேம் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அதை பண்ணிச்சுக்காதீங்க. நீங்கள் இங்கே இருக்குது படிச்சுங்க. இது வந்து ஒரு 14 டே ட்ரையல் கொடுத்துருக்காங்க. இந்த பிளகின் ஒரு மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சிம்பிளாக ரிமூவ் பிஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அது ப்ளஸ் அதுலேயே கொஞ்சம் சில ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு. அதில் என்னுடைய ஃபேவரட் வந்து டீகம்போஸ். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன், பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணுது. ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோவுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். லோட் ஆகுது, பார்த்துருவோம். ஓகே, பக்கா நல்லாவே நீட்டாகவே ரிமூவ் பண்ணுது. ஸோ ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். சரி, ஓகே அன்டூ பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் இல்லை, அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. சரி, ஓகே. இப்போது இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெதர்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா, இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டிசைனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக் இருந்ததெல்லாம் பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். இன்றைக்கி இந்த ஏஐ கூட்டம் பூந்து அட்டகாசம் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட ஓகேங்க. இது நல்ல டீசெண்டான ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க இந்த அளவுக்கு டெலிட் பண்ண முடியும். கலர்ஸ் கான்ட்ராஸ்ட்லாம் வச்சு செலக்ட் பண்ணாவே. ஸோ திஸ் இஸ் கிரேட். எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போது இந்த டீகம்போஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே நுழைவோம். ஸோ இந்த டீகம்போஸ் ஃபீச்சர்ஸ்குள்ளே நுழையிறதுக்கு முன்னால் இதில் இந்த பேக்ரவுண்ட் டெலிட் என்ன பண்ணுதுன்னு ஒரே ஒரு செகண்ட் பார்த்துட்டு போயிடுவோம். நிறையா மல்டிபிள் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தேன். சான்ஸ் இல்லை. இங்கே ஒன்று மட்டும் டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஃபோட்டோ இல்லை போர்ட்ரேட் ஃபோட்டோவாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏஐக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஓகே, இப்போது டீகம்போஸ்க்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த க்ளீனப்பும் அப்ஸ்கேலும் என்னென்னு சொல்லிடுறேன். க்ளீனப் அப்படிங்கிறது ஏதாச்சும் இந்த ஃபோட்டோஸில் சின்ன சின்ன ட்ராப்ஸ் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ணும். அது ஏஐயில் ஒர்க் ஆகுறதுனால எந்த அளவு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அப்ஸ்கேல் வந்து குவாலிட்டியை லிட்டில் பிட் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம். டவுன் ஸ்கேல் திஸ் இமேஜ் வில் 1 செகண்ட். ஒன்று சொல்லிச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ரீ லிமிட் ரீச். ஓகே, ஃப்ரீயாக வந்து 1024 into 16181 இந்த ஃப்ரீ சைஸ் வரைக்கும் தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆல்ரெடி அது நல்ல குவாலிட்டியில் இருந்ததுனால தெரியல. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு சின்ன இமேஜ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இது ஏடாக இருந்தாலும் கொஞ்சம் சைஸில் சின்னதாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெட்ஸ் சி. 500க்கு 339 இருக்குது. இதை அப்ஸ்கேல் பண்ணலாம்ல. ஸோ இதை 2ஆக அப்ஸ்கேல் பண்ணோம்னா 1018 அந்த மாதிரி வரும். கரெக்டாக பார்ப்போம். டன். சரி, ஓகே. இது எந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் பார்க்குறேன். இப்போவே பார்த்துடலாங்களா? இந்த இருக்க பேஸ்ட் பண்ணோம்னா தெரிஞ்சிடும். பக்கத்தில் வச்சுப்போம். இதை அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். இதை அப்ஸ்கேல் பண்ணாத இமேஜ், இதை அப்ஸ்கேல் பண்ண இமேஜ் பார்ப்போம் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதானே. ஓகே, முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இருக்கிற எல்லோஸ் எல்லாம் கொஞ்சம் காணும், தெரியுதுங்களா இந்த இடத்துல? ஓகே, இமேஜ் மேலே இமேஜ் போட்டு கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இல்லை ஃபோட்டோவே எப்படி இருக்கான்னு தெரியல. பட் இந்த இடத்துல இருக்கிற க்ரீன் ஷேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி அப்படி ஒர்க் ஆகலாம். ஸோ தே ஆர் டூயிங் சம்திங் வித் ஏஐ. ஓகே, ஃபைன். கடைசியாக நம்ம டீகம்போஸ்க்கு வருவோம். என்னுடைய ஃபேவரட். ஏன் என்னுடைய ஃபேவரட்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த இமேஜை நம்ம ரிமூவ் பிஜி கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டீகம்போஸோட அவுட்புட். ஓகே, இந்த ஆர்ட் ஒர்க் வேணும். இதை இன்வெர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இன்வெர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அதை மாதிரி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு. பட் டீகம்போஸோட வேலை வேறு. பட் நம்ம அதை இன்வெர்ஸாக யூஸ் பண்ண முடியும். எல்லா ஃபோட்டோலையும் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஃபார் திஸ் ஃபோட்டோ. சூப்பருங்க. எனக்கு இந்த ஃபோட்டோவில் இது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இட்ஸ் ஃபைன். ரிமூவ் பண்ணிட்டோம்னா வி காட் திஸ் ஃபோட்டோ. வி காட் திஸ் ஆல்சோ. கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டு பக்கத்தில் வைக்கிறது, லேண்டில் முட்டை வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலைகள்லாம் பண்ண முடியும். இது அந்த டீகம்போஸோட அட்வான்ஸ்
இவங்க ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கணும்னா அந்த டிகம்போஸில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் அக்யூரேட் இருக்க கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த ஹேர் வந்து இந்த இடத்துலலாம் அட்டாச் ஆகிருக்க மாதிரி தெரியல. ஸோ அதுவும் அப்படி தான் நினச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன், ப்ரிட்டி குட். இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கீழே எழுத்தோன்னா முடிஞ்சுது. மேக்ஸிமம் லிமிட் இமேஜ் டவுன் ஸ்கேல்ஸ். ஓகே, இந்த ஃபோட்டோ இப்படி தான் இருந்துச்சான்னு இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கு. கிவ் மீ a second. ஓகே, ஒரிஜினல் ஃபோட்டோ கிடைக்குங்களா? நான் நெட்லேருந்து எடுத்தேன். சரி ஓகே, ஒரு செகண்ட் இருங்க. ஓகே, அண்டு ஒரிஜினல் காப்பி. இது அப்ஸ்கேல் ஆகிருக்கிறதுனால இது குவாலிட்டி சைஸ் மாறுது. பட் இதுக்கு இருக்கிற சின்ன வித்தியாசங்கள் நம்ம பண்ண சேஞ்சஸ் இதெல்லாம் தான் இந்த ப்ளகினால் பண்ண முடியும். சின்ன வீடியோ தான். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஏரியாவை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். விஜெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஜெட்ஸ்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். லைக் கமெண்ட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.